கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான தலைப்பு ஆத்தும சிநேகம். 1 சாமுவேல் 18:3 முற்பகுதி. யுத்தம் கர்த்தருடையது என்று முழங்கிய தாவீதின் முழக்கம் ஓங்க, தாவீது ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் கோலியாத்தின் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது பெலிஸ்தர் பயந்து ஓடிப்போனார்கள். தாவீது சவுலோடு பேசி முடித்த பின்பு சவுலின் மகன் யோனத்தான் எல்லாவற்றையும் கண்டபடியினால் தாவீதுக்கு மேல் மிகவும் அன்பு செலுத்தினான். அவனை நோக்கி ஈர்க்கப்பட்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல் சிநேகித்தான். அவனும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். சவுல் தாவீதை யுத்த மனிதரின் மேல் அதிகாரியாக்கினான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்தபோது ஜனங்கள் ஆடி பாடி வாத்திய இசைகள் முழங்க ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். தாவீதோ தேவனால் உயர்த்தப்பட்டான். தாவீதும் தேவனை மகிமைப்படுத்தி சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். பலவிதமான முயற்சிகளை எடுத்து தந்திரமும் பண்ணி சவுல் தாவீதை கொன்றுவிட சூழ்ச்சிகள் செய்தான். ஒன்றும் அவனுக்கு வாய்க்கவில்லை. ஆனாலும் அவன் குமாரனாகிய யோனத்தான் தாவீதுக்கு எல்லாவற்றிலும் உதவி ஆத்தும சிநேகத்தின் உடன்படிக்கையை நேர்த்தியாய் நிரூபித்தான். பிற்காலங்களில் தாவீது இஸ்ரவேல் ஜனங்களின் ராஜாவானான். எல்லாம் தேவனால் கூடும். இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமது ஆத்துமாக்களை ரட்சிக்கிற ஜீவனுள்ள தேவகுமாரனாய் இருக்கிறார். அவரோடு கூட நாம் சுவிசேஷ உடன்படிக்கையின் உபதேசத்தில் நண்பர்களாயிருக்கிறோம். அவரது குமாரரும் குமாரத்திகளும் குடும்பங்களுமாயிருக்கிறோம். அவரது ராஜ்யத்தில் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். தேவையானது ஒன்றே, அது உண்மையும் உத்தமமாயிருக்கும் நீதி நியாயங்களே, ஆத்தும சிநேக நட்புறவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்மை அவரது 2ஆம் வருகையில் அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்ளும்போது தெரியும். இந்த ஞான வெளிச்சம் மகா மேன்மையுள்ள ஆத்தும சிநேகமாயிருக்கட்டும். தேவனுக்கே மகிமை. ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதும் யோனத்தானும் ஆத்தும சிநேகத்தோடு தங்கள் உடன்படிக்கையை இறுதி வரை மகிமைப்படுத்தியது போல நாங்களும் கிறிஸ்து இயேசுவின் ஐக்கியத்தில் அவரது மகா சுவிசேஷ விசுவாச சிநேக மேன்மையில் உண்மையாயிருக்க கிருபைதாரும் தகப்பனே, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவன்போடு ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமேன்.